சர்ன்னு வேகமா போயிடாத, மெதுவா உருட்டிக்கிட்டே எங்களோடய வா. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போடி, நான் வாரேன். நில்லுங்க நில்லுங்க, அம்மாடி இடமே வந்துருச்சு. இன்னும் என்ன அப்படி வீச்சு வீச்சு நடக்கிறீங்களோ? ஏக்கா, வீட்டுக்கு முன்னாடியே தோட்டம், நீங்க நடந்து போகணுங்கிற அவசியமே கிடையாது. வீட்டுக்கு வெளியே வந்தீங்கன்னாவே தோட்டத்துக்கு போயிடலாமே. எட்டி பிடிச்சதும் 4-8. வாங்கலேடி சதங்குரி, உட்காருவோம். எவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிறது, காலெல்லாம் வலி எடுத்துக்கிச்சு. ஏட்டி நீ என்னமோ நடந்து வந்தவ மாதிரி பேசுகிற? நல்ல ஸ்கூட்டியில் ஏறி ஒய்யாரமாக ஓட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு வந்துட்டு நாங்களாச்சும் வெக்குன்னு நடந்து வந்தோம். வாங்க இப்படி உட்காருங்க. ஏமா நட்டவள்ளி, அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து கீழே தான் இப்படி ஒரு பக்கமா வையம்மா. அது என்ன வேண்டுதலா? அன்னாரத்துல இருந்து மண்டமலையே வச்சுட்டு கையில வேற பிடிச்சிட்டே கிடக்குறீ. அந்த கையவே வலி எடுத்துக்குமோல. கை வலிச்சாலும் பரவாயில்லக்கா, நான் கீழே வைக்கவே மாட்டேன். ஏமா, ஏன் அப்படி? இந்த மீனாலும் இந்த 4 முடியும் எடுத்து சப்பி சப்பி குடிச்சுடுவாங்க. அப்புறம் எனக்கு குடிக்கிறதுக்கு இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. எனக்கு சப்பி குடிச்சாவே பிடிக்காது, பார்த்துக்கிடுங்க. அதனால தான் நான் கீழே வைக்கல. ஆமா, பெரிய சீமையில் இல்லாத தண்ணி. இவ தண்ணியை வேற எடுத்து குடிச்சுடுறாங்களாம் சொல்றா. அத்தானே பாத்தியா மீனா? ஏட்டி நெட்டவள்ளி, நாங்க 2 பேரும் பாட்டிலில் குடிக்கிறதுக்கு அந்த பாட்டில் புண்ணியம் செஞ்சிருக்கணும்டி. வேண்டாமா? வேண்டவே வேண்டாம். அந்த பாட்டில் புண்ணியமே வேணாம். ரொம்ப தான் மினுக்குவா இவ. இப்போ என்ன, என் பாட்டில் எடுத்து கீழே வைக்கணும் அவளுக்கு தானே? சரி, மடியிலேயே வச்சுக்கிறேன். ஐயோ, கை வேற ரொம்ப நேரம் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கவும் கையை இறக்க முடியலையே. அப்படியே நின்றுக்குச்சே. ஏட்டி எருமைங்களா, எவ்வளாச்சும் வந்து உதவி பண்ணுறீங்களா? ஏன் உக்காந்துட்டு இருக்கிறாளுங்க? நல்லா எங்களை பேசணும்ல, உனக்கு அப்படித்தான் வேணும். உங்கடி பொறாம பிடிச்சவங்களா? நானே எடுத்துக்கிட்டேன். சரி சரி, எப்போ பார்த்தாலும் சின்ன பிள்ளைங்களாட்டம் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே கிடக்காதீங்க. இன்னைக்கு அமாவாசை, ஊடுக்குள்ளலாம் தொடச்சிங்களா? துணிமணிலாம் துவைச்சி போட்டு வந்தீங்களா? ஆமாக்கா, இன்னைக்கு அமாவாசை பார்த்தீங்களா? நேற்றுக்கே எங்கள் மாமியா ஊட்டத்தோட துணியை தோவை அது இதுன்னு வேலை வச்சு கொண்டுட்டுச்சு. ஒரு வேலை இல்லாத நேற்றை முடிச்சுவிட்டு இன்னைக்கு ஃப்ரீ. நான்லாம் இன்னைக்கு தாங்க தொடச்சி விட்டேன். நேற்று தொடச்சோமா அந்த பிள்ளைங்க நடந்து ஒரே மண்ணாக பண்ணிப்படுறாங்க. அதனால ஆறு இல்லாத போது தொடச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நேற்று அந்த பையன் லீவ் போட்டுக்கிட்டு வீட்டில் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தானா, அதனால நேற்று துடைக்கல. இன்னைக்கு பள்ளிக்கூடம் போயிட்டான். ஆறு இல்லாத போது தொடச்சா தான் ஒரு க்ளீனாக நீட்டாக இருக்கும். இல்லைனா ஒரே சேராக பண்ணிவிடுவாங்க. என்ன வேலை இருக்குன்னு அப்படி வீட்டுக்கு வெளியும் நடந்தே செழிப்பாங்க. அந்த வீடு துடைக்காத போதெல்லாம் அந்த பெட்டை பிடிச்சே படுத்துக்கிட்டு அந்த ஃபோன்லேயே நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வீடு என்னைக்கு க்ளீன் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நடப்பாங்க அத்தனை வாடி நடப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பைசாவுக்கு வேலை இருக்காது. இதில் வேறு நம்மக்கிட்டே சண்டைக்கு வருவாங்க. நான் என்னைக்கு வீட்டில் இருக்கிறேன்னா அன்னைக்கு தான் வீட்டை கீரம் பண்ணுறேன், நடக்கிறதுக்கு இல்லை அப்படி இப்படின்னு நம்மக்கிட்ட சண்டை கட்டுறது வேறு. என்னத்து சொல்கிறது போங்க. நெக்ஸ்ட்டு ஏன்ட்டானா, நானும் இன்னைக்கு தாங்க தொடச்சேன். ஒரு ஜக்கிலேயே தொடச்சி விட்டு வந்துட்டேன். என்னது, ஒரு ஜக்கிலேயே வீட்டை தொடச்சிட்டியா? எப்படி அது? பாவி, ஒரு ஜக்கு பல்லு வரைக்கும் மூஞ்சி கழுவுறதுக்கு கூட பார்த்தாது, நீ எப்படி வீட்டுக்கு தொடச்சுன்ற? மனசார நீலாம் என்ன பண்ண? வாயை புழக்காதீங்கக்கா, கொசு போயிட போகுது. எவ்வளோ பெரிய வாயு, ஒரு களி உருண்டையே அப்படியே போட்டுடலாம் மாட்டேங்குதே. ஒரு பக்கெட் தண்ணின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஜக்குன்னு சொல்லிட்டேன். உடனே வாயை பொழந்துக்கிட்டு வந்துட வேண்டியது. ஒன்றும் சொல்லிவிடக்கூடாது. ஜஸ்ட்டு ஸ்லிப் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஏட்டி இப்போ நான் ஒரு ஜக்கிலேயே வீட்டை தொடச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா ஆச்சரியமாக தான் கேட்க செய்வாங்க. ஏக்கோ, அவளாம் ஒரு ஜக்கு இல்லை, ஒரு சங்கடையிலேயே வீட்டை தொடச்சி விடுவா. அவன் நாட்டம் பிடிச்சவன். ஆமாம், இவ தான் வந்து பார்த்தா ஒரு சங்கடையிலேயே வீடு க்ளீன் பண்ணேன். சும்மா இருந்துக்க, மனுஷனை டென்ஷன் பண்ண மண்டையில் நங்குன்னு கொட்டிவிடுவேன். ஏட்டி எருமை, மாசத்துல ஒரு நல்ல நாள் அந்த மாதிரி மட்டும்தான் நீலாம் குளிக்கிற ஆள். நீ வந்து சுத்தத்தை பற்றி பேசுறியா? அந்த அன்னைக்கு மட்டும் நல்லா தலைக்கு குளிச்சுக்கிட்டு நானும் டெய்லி குளிக்கிறேன் அப்படின்னு ஏமாத்திட்டு திரியிறேன். வந்துட்டா என்ன சொல்கிறதுக்கு? தூரமாக உக்காரு, கப்பிடிக்குது. நீ ஓவரா பேசாத. இந்தா அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாளுங்க. இவங்களுக்கு 2 பேத்துக்கு இதே வேலை தான். எப்போ பாரு சண்டை கட்டுவாளுங்க. பாருங்கக்கோ, பின்ன நான் சும்மா தெரியாமல் சொல்லிட்டேன். அதை வச்சுக்கிட்டு என்ன கிண்டல் பண்ணா எனக்கு கோவம் வராது. நீ தெரியாமலாம் சொல்லல, என்ன பண்றீங்க அதுதானே வாய் வழியா வரும். பாத்தீங்களாக்கோ, திரும்ப அதையே சொல்லி கோவத்தை கிளப்பிக்கிட்டே இருக்கா. சரி விடுங்கம்மா, 2 பேரும் சண்டை போடாதீங்க. உங்க 2 பேர்த்தையும் எப்படித்தான் உங்க புருஷன்மார்களும் உங்க மாமியார்களும் வச்சு சமாளிக்கிறாங்களோ, அவங்களுக்குலாம் ஒரு அவார்டு தான் கொடுக்கணும் போங்க. தொட்டத்துக்கு பிடிச்சதுக்கெல்லாம் அறியா குழந்தைங்களாட்டம் சினிங்கிக்கிட்டு சண்டை போடுறாளுங்க. அவளுக்கு அப்படித்தான்க்கா, மீனுக்கு வாழுங்க 2 பேரும். ஏய் 4 முடி, ஒன்று அப்படி சொன்னா உனக்கு கோவம் வராது? என்கிட்ட வராது அம்மா, நான் சண்டை போடுற மூட்ல இல்லை. 2 பேரும் ஒட்டி பிறந்த ரெட்ட சகோதரிகளாட்டு சேர்ந்துக்கிட்டே திரிய வேண்டியது. எப்போ பார்த்தாலும் இப்படி அடிச்சுக்கிறீங்க. என்ன 2 பேரும் அணங்க மாட்டீங்க. ஒருத்திக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறதுல சலிச்சுவீங்கல்லம்மா 2 பேரும். ஏட்டி நெட்டவள்ளி, சண்டை போட்டு டயர்டாகி போயிட்டு போறேன். அதை தண்ணி வச்சுக்கிற எடுத்து மடக்கு குடி. எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல. ஏடி நல்லதுக்கு சொன்னாலும் நாய் மாதிரி வள்ளி குலைக்கிற. அப்போ என்னடா உங்ககிட்ட சொல்றது? நீ ஒன்றுமே என்கிட்ட சொல்லாத, சும்மா இரு. எனக்கு நீ எதையாவது சொல்லி என்கிட்ட வம்பிழுக்கிறது உனக்கு வேலையா போச்சு. இரு, ஒன்று பேசிக்கிறேன். சரிடி, பேசி எனக்கு டயர்டா போச்சு. தண்ணியாச்சும் கொஞ்சம் தாயே. தருவேன், பார்த்துக்கிட்டு இரு. அந்த ஆளை 10 மணி அக்கா தோட்டத்தில் பாரு, தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க. காட்டில் நல்லா நின்றுட்டு இருக்குது, போய் குடி. குசும்பு தான் வேணாங்கிறது. காட்டில் இருக்கிற தண்ணி போய் எப்படி மொண்டு குடிக்க முடியும்? இப்போ தண்ணி குடிப்பியா மாட்டியா?
இந்த அவன் வாயில மடக்க மடக்கன்னு ஊத்தி தொலை. அதான் நெட்டவள்ளிங்கிறது பாத்தீங்களா? இப்ப அடிச்சுக்கிட்டாங்களே, இப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்களா? இவளுக்கு ஏந்துக்கிட்டு ஒருத்தி யாருக்கும் நம்ம பேசக்கூடாது. 2 பேரும் நம்மள கிறுக்கிச்சு ஆக்கிட்டு போயிடுவாளுங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி அப்படி சண்டை போட்டுக்கொள்ளுங்க. ஆனா ஒருத்தி யாருக்கிட்டையும் விட்டு தர மாட்டாங்க. சரியான ஆளுக இவளுக. நாலு முடி நீ ரொம்ப நீட்டாத. 1004 தான் இருந்தாலும் அவ என்னுடைய ஃப்ரெண்ட், உயிர் தோழி. நான் அப்படித்தான் கொடுப்பேன். அது 1004. ஆமா, எல்லாரும் 1008 நான் கொஞ்சம் மாத்தி வித்தியாசமா இருக்கட்டுமே 1004ன்னு சொன்னேன். அதுல என்ன இப்ப உங்களுக்கு? ஆத்தி இவளுகளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் போலயே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன ரொம்ப கோவம் பண்ணிட்டாருங்க. ரொம்ப கலாய்ச்சி என்ன கோவம் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்கள் மேலாம் எனக்கு கோவம் இல்லை. நீங்கள் வந்து இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் டிங்குன்னு அமுத்திக்கோங்க. பாய்.